போகிறோம். இந்த 10 அவதாரங்கள், அந்த அவதாரங்கள்லாம் எதுக்காக எடுத்தாங்க, விஷ்ணுவோட 10 அவதாரமும் என்னென்ன, எந்தெந்த காலகட்டத்தில் அவதாரம் எடுப்பாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். அதாவது இயற்கை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு கம்ப்ளீட் ப்ரீடிஃபைன்டு டிசைனாக தான் இருக்குது இந்த பிரபஞ்சமே முழுசும். அதாவது பூமி இப்படி தான் சுற்றணும், சூரியன் இப்படி சுற்றணும், மற்ற கிரகங்கள்லாம் இப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஏற்கனவே டிஃபைன்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்குது, அது ஃபிக்ஸ்டு டிசைன். அது இப்படி தான் கரெக்டாக நடக்கும். இப்போ சூரியனை சுற்றி இப்படி தான் இத்தனை நாளைக்கு ஒரு தரம் தான் வரணும், இந்த கிரகம் உழவு சுற்றணும், அதை சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நீள்வட்ட பாதையில் தான் வரணுங்கிறதுலேருந்து இந்த மாதிரி நிறையா சூரிய குடும்பங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு இதில் தான் வரணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. பூமியில் உயிர்கள் பார்த்திங்கன்னா பிறக்கிறதுலேருந்து அதுங்க இறக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு உயிர்களும் எப்படியெல்லாம் அதுங்களோட வாழ்க்கை அமையுங்கிறதுலேருந்து ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணினது தான். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற சமயத்தில் இயற்கையோட நியாயம் வேறு, மனிதர்களோட நியாயம் வேறு. இப்போ மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அவங்கவுங்களோட அதாவது சமுதாயத்துக்கு ஏற்றாப்படி, அவங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்றாப்படி, அந்த இடங்களுக்கு ஏற்றாப்படி அவங்களோட அதாவது அந்த சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்காக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க, சட்டத்திட்டங்களை போடுவாங்க. அந்த கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் நல்லது. அதை மீறுறது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் கெட்டது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இயற்கை அப்படி சட்டத்திட்டங்களை இவங்களோட மனிதர்களோட நியாய தர்மத்துக்கும் நியாய அநியாயத்துக்கும் இயற்கையோட நியாய அநியாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பார்த்திங்கன்னா கொசுக்களை வேணாலும் அவன் கொல்லலாம், எத்தனை எறும்புகளை வேணாலும் அவன் அழிக்கலாம், எத்தனை செடி கொடியை வேணாலும் வெட்டலாம். இது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. இதே வேறு ஒரு விலங்குகளாக இருந்ததுன்னா அதுக்கேற்றபடி ஒரு சில சட்டங்கள் இருக்குது. மனிதர்களை கொண்டா அதுக்குன்னு சொல்லி அது கொலை வழக்காக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் மாறும். ஆனால் இயற்கையோட பார்வையில் எல்லா உயிர்களும் சமமே. கொசுவோ பாம்போ பல்லியோ புழுவோ செடியோ கொடியோ மரமோ மனுஷனோ யாராக இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா ஒரு தாயோட பார்வையில் எல்லாமே ஒன்று தான். தன்னோட மகன் ஒருத்தன் புத்திசாலியாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால, ஒருத்தன் ஊனமாக இருக்கிறான் அல்லது புத்திசாலித்தனம் கம்மியாக இருக்கிறாங்கிறதுனால 2 பேருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க அவனோட அம்மா. 2 பேரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இயற்கைங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்துலையும் அது இருக்குது, எல்லா பொருட்களிடத்துலையும் இருக்குது. பிரபஞ்ச சக்தி அதாவது கடவுள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு இதுக்கு தீங்கு ஏற்பட்டாலும், இப்போ கொசுக்கள் 1000 சாவறதும் சுனாமியில் மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் சாவறதும் எல்லாம் கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ மனிதர்கள் சாவணும் அல்லது இவ்வளோ உயிரினங்கள் அழியணும், இவ்வளோ மரம் அழியணும் அப்படின்னு சொல்லி இயற்கை ஏற்கனவே வச்சுருக்கேன்னா அது பரிணாம வளர்ச்சி. அதில் எந்த விதமான தடை ஏற்பட்டாலும் அதை நீக்கும். அதாவது 1000 பேர் சாகணும்னு இருக்குதுன்னா 1000 தான் சாகணும். 800 செத்தாலும் அதை யாராவது தடுத்தாலும் அதை 1000 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஒருவேளை 1100 பேர் சாக போகிறாங்க அப்படின்னாலும் அந்த 100 பேரை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணும். அதுதான் இயற்கையோட அமைப்பு. அப்போ அந்த கடவுள் சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி பல சக்திகளாக பிரிஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம். விஷ்ணு சக்தியை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி சிவன் சக்தி, பிரம்மா சக்தியிலேருந்து, ஆதிசக்தியிலேருந்து, வாயு, அதுக்கப்புறம் அக்னி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்திக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம விஷ்ணு சக்தியை பற்றி தான் பார்க்குறோம், விஷ்ணுவோட அவதாரங்களை பற்றி பார்க்குறோம். அவதாரங்கள் எப்போ எடுக்கிறாங்க, அதாவது இந்த சமநிலைப்படுத்துறதுக்கு. இயற்கை ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி உருமாற்றங்கள் ஏற்படணும், இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிகள் உருவாகணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் அவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட விதிக்குள் உட்பட்டு தான் அது வரணும். அதை தாண்டனா
இப்போ எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதோ, இப்போ குறைவாக மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அங்கே வந்து ஒரு ஞானவானை உருவாக்கி அவன் மூலமாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த ஞானவானே வந்து குருவாவோ அல்லது ஊர் தலைவனாவோ எப்படியோ இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் உருவாக்கி ஒரு அரசியல்வாதியாவோ எப்படியோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த கூட்டம் அந்த சமூக மக்களுக்கு ஏற்றாப்படி உருவாக்கி அவங்கள சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே ஒருவேளை பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்க வேண்டியதாக இருந்ததுன்னா இதாவது மகான்கள் உருவாகுவாங்க. இந்த மகான்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய சமூக மாற்றத்தை, நிறையா ஜனங்களுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி அதை சமநிலைப்படுத்திட்டு போயிடுவாங்க. இது பல லட்ச ஆண்டுகள் வந்து ஆக ஆக என்ன ஆகுன்னா, இந்த மனிதனோட அறிவு, ஆறாத அறிவுங்கிறது தனித்து இயங்கக்கூடியது. அதை தனித்து இயங்கிறதுக்கு தான். ஆனால் அவன் தனிச்சே இயங்கினா கூட அந்த இயற்கையோட விதிக்கு ஒரு பவுண்டரிக்குள்ளே தான் அது வந்து யோசிக்க முடியும். அதை தாண்டி போனால் மறுபடியும் அதை சரி கட்டிடும். அப்படி நிறையா மனிதர்களோட மனங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட ஆறாத அறிவு இதெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதர்மங்கிறது இயற்கையோட பார்வையில் மொத்தத்தில் தர்மம் அதர்மம்னா என்ன? நிறையா உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறது, நிறையா உயிர்களுக்கு துணையாக இருக்கிறது, நிறையா உயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறையா உயிர்களுக்கு நல்லது பண்ணனா அது தர்மம். உயிர்களுக்கு இடைஞ்சல் பண்ணனா அது தர்மம், அது அதர்மம். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து இது தர்மமா அதர்மமா அப்படின்னு நாம் பார்க்குறப்ப அந்த இது 4 பேருக்கு உதவி பண்ணுது, 2 பேருக்கு இடைஞ்சல் பண்ணுதுன்னா நம்ம அதை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் தர்மம். ஆனால் ஒரு சில சமயத்தில் 10,000 பேர் பயனடைய போகிறாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் அல்லது 1000 பேர் இடைஞ்சல் வரப்போகுது அப்படின்னா அந்த 1000 பேருக்கு இடைஞ்சல் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மீதி இருக்கிற 9,900 பேரை வந்து நம்ம 9,000 அதாவது 10,000 பேரில் ஒரு 1000 பேர்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 பேர் பயனடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இது யாருக்காவது உதவி பண்ணுதா உபத்திரம் பண்ணுதா? உதவி பண்ணனா நல்லது, உபத்திரம் பண்ணதா கெட்டது. ஸோ அந்த மாதிரி நல்ல வந்து அதாவது மனிதர்களுக்கு தான் கிடையாது. ஏன்னா கடவுளோட பார்வையில் எல்லாம் ஒன்று, எல்லாத்துலேயும் கடவுள் சக்தி இருக்குது. அது கல்லோ மண்ணோ புல்லோ பூண்டோ பாம்போ பறவையோ செடியோ கொடியோ மரமோ எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். 1000 பேருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயிறார சாப்பாடு போடுறதும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை துண்டை எடுத்துகிட்டு போய் அந்த எறும்புகளுக்கு வைக்கும்போது ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து எடுத்து அது வயிறு வேற வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு திருப்தி அடையிறதும் ரெண்டும் ஒன்று தான் கடவுளோட பார்வையில். மனுஷன் தன்னோட மனசில் இவங்களுக்கு போட்டால் தான் நல்லது, அவங்களுக்கு போட்டால் கெட்டது, இவங்க உயர்வு இவங்க தாழ்வு அப்படின்னு சொல்லி இவங்களே பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட கற்பனை, அவங்க கற்பித்த விஷயம். அது சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்ட ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கட்டுப்பாடுகளை இப்போ மாறாமல் இருக்கிறதுக்காக அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையோ எத்தனையோ குழப்பங்களால் வந்தது. அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. அதாவது மனிதர்களுக்காக கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் சுயநலம் பொதுநலம் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அது வந்து சரியா தவறா அப்படின்னா ரொம்ப சுலபம். அதுதான் ஒரு விஷயத்தை செய்யும் போது மற்றவங்கன்னா நான் சொல்கிறது எல்லா விதமான உயிர்களோ அல்லது செடிகளோ கொடிகளோ மரங்களோ எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யாருக்காவது உதவி பண்ணால் அது நல்லது, இல்லைன்னா கெடுதல். இப்போ தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. அது பொண்ணாவோ பொருளாவோ துணியாவோ படிப்பாவோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதாவது அவங்க இன்புற்று இருக்க கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து விதமான உயிர்களும் இன்புற்று இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறது வந்து தர்மம். ஸோ அந்த தர்மம் வந்து எல்லாம் குறைஞ்சி இந்த மனிதனோட ஆறாத அறிவை பயன்படுத்தி இந்த பழைய கால சமூக கோட்பாடுகள் அது இதுன்னு இப்படி தான் இருக்கணுங்க, அந்த மாதிரி இருக்கணுங்கன்னு சொல்லி சுயநலம் அது இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால கோபம், அப்புறம் தற்பெருமை, அகங்காரம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து அதிகமாகி பல லட்ச வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமாகிடுது. அதை தடுக்கிறதுக்காக, அதை சமநிலைப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட அந்த அவதாரம் தான் விஷ்ணு வந்து எடுத்த. ஏன்னா விஷ்ணு காக்கும் கடவுள், காக்கும் சக்தின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சக்தியே குவிஞ்சி அண்டத்திலிருந்து, அதாவது ஆகாயத்திலிருந்து அந்த சக்தி ஒரு பிண்டத்துக்குள்ளே, அண்டத்திலிருந்து ஒரு பிண்டத்துக்குள்ளே, அதாவது கருவில் இருக்கிற குழந்தையோட ஆத்மாவாக உயிராக உள்ளே போந்துடும். இது அந்த விஷ்ணு சக்தியோட அம்சமாக, அதுதான் அவதாரம்.
அந்த அவதாரம் என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட, சமநிலைப்படுத்த. தர்மம் அப்படிங்கிறது இயற்கையோட வழியில் போகிறது மட்டும்தான் தர்மம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆற்றுல அடிச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா தர்மத்து வழியே போகுதுன்னா தர்மம் எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அப்படியே போகணும். எதிர்த்து போராடுறது அதர்மம் தான். நாம் எந்த காரியங்களை செஞ்சாலும் அதில் ஒரு தர்ம சிந்தனையும் ஒரு தர்மத்தை ஒட்டி போகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் அது மாற 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 என்னாகுன்னா ரொம்ப நாட்கள் ஆக ஆக இது அந்த அநியாயம், அக்கிரமம், அகங்காரம், நிறைய உயிர்கள் அதனால் பாதிக்கப்படுறது, மற்ற உயிர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது தான் அவதாரங்கள் எல்லாம். அந்த அவதாரத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் எடுத்த அந்த 10 அவதாரம். அதாவது கிருஷ்ணரில் ஒரு விஷ்ணு, கிருஷ்ண அவதாரமும் ஒரு அவதாரம். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்களை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். இது எப்போ எந்த காலகட்டத்துக்கு ஒரு தரம் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்த யுகங்கள் சதுர்யுகம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சதுர்யுகம் சகுத்துரமாக நிறையா யுகங்கள் சேர்ந்தது ஒரு பூமியோட வாழ்க்கையாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குது. பூமினா இவ்வளோ காலகட்டத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் செதஞ்சிரும். சூரியன் செதஞ்சிரும், விஷ்ணு சக்தி காணாமல் போகும், பிரம்மா சக்தி காணாமல் போகும், சிவனோட சக்தியும் காணாமல் போகும், மறுபடியும் ஆதிசக்தியிலேருந்து பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் முடிவு இருக்குது. இந்த சதுர்யுகங்கள் அப்படிங்கிறது 4 யுகம். ஒன்று கிருதா யுகம், அடுத்தது திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். அந்த கிருதா யுகத்தை சத்தியுகம்னு சொல்லுவாங்க. அந்த கிருதா யுகத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் திரேதா யுகம். 3ஆவதாக வர்றது நமக்கு துவாபர யுகம். 4ஆவது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கலியுகம். அங்கே அதர்மம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறத குறைவான நாட்கள் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட 2 மடங்கு நாளில் தான் அந்த அதர்மம் அதிகமாக தலை தூக்கிறது. எப்போன்னா கலியுகத்தில் அதிக அதர்மங்கள் இருக்கும். அதாட்டம் 2 மடங்கு ஆண்டுகளுக்கு ஒரு தரம். அதாவது இப்போ கலியுகம் சுலபமாக அதோட வருஷங்களை கணக்கு வச்சுக்கலாம். 4,32,000 432 4 3 2 அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா 4,32,000 ஆண்டுகள் கலியுகம்னு சொல்கிறாங்க. இந்த 4,32,000 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் இயற்கையை சமநிலைப்படுத்துறதுக்காக அந்த காக்கும் கடவுளான விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ இதாட்டம் 2 மடங்கு, அதாவது கலியுக ஆண்டுகளாட்டம் 2 மடங்கு துவாபர யுகம். கலியுகமாட்டம் 3 மடங்கு திரேதாயுகம். கலியுகமாட்டம் 4 மடங்கு கிருதாயுகம், அதான் அந்த யுகம். இப்போ அப்போ 4 மடங்கு இருக்கிறது எது அப்படின்னா கலியுகம் சொல்லிருக்கிற 4,32,000. அப்போ கிருதாயுகம் தான் 4 மடங்கு இருக்குது. அப்போ 4,32,000 வருஷங்களுக்கு ஒரு முறை இயற்கையோட தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஒரு அவதாரமே எடுக்க வேண்டியிருக்குது. அதுக்குள்ளே மகான்கள் வருவாங்க, சித்தர்கள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, எத்தனையோ நல்வழிப்படுத்துகிற நல்லவங்கள்லாம் வந்துட்டு போவாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி. ஆனாலும் 4,32,000 வருடங்களுக்கு ஒரு முறை விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு. அது எப்போ அந்த அவதாரம் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த அதர்மம் பார்த்திங்கன்னா அந்த 4,32,000ன்னா கிட்டத்தட்ட அந்த கடைசி இதில் தான் எடுத்திருப்பார் அவர். ஆரம்பத்தில் எடுக்கிறதில்ல. ஏன்னா ஆரம்பத்தில் ஜனங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவங்க மாறிக்கிட்டே அதர்மம் அதிகமாகி இயற்கைக்கு மாறான செயல்களில் ஈடுபட்டு இயற்கைக்கு மாறாக நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதர்மத்தில் போயிட்டுருக்கிறப்ப அதை சமநிலைப்படுத்துறதுக்காக அவதாரம் எடுப்பார். இப்போ கலியுகம் 4,32,000 வருஷம், அப்போ ஒரு அவதாரம் எடுப்பார். அதுக்கு முன்னாடி இருக்கிற துவாபார யுகம் இதாட்ட 2 மடங்கு. 2 மடங்குன்னா 8,64,000 வருஷம். 8,64,000 வருஷம்னா 4,32,000க்கு ஒரு அவதாரம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல 2 அவதாரம் எடுத்துருவார். இதில் துவாபார யுகத்தில் 2 அவதாரம். அதுக்கு முன்னாடி இருக்கிற திரேதா யுகத்தில் அதான் 3 மடங்காச்சே கலியுக மாட்டோம், அதனால் 3 அவதாரம் எடுத்திருப்பார்.
அந்த சக்தி யுகம் அப்படிங்கிற கிருதா யுகத்தில் அது 4 மடங்கு கலியுகம் மாட்டோம். அதாவது 4 மடங்கு ஒன்றுங்கிறது 4,32,000. ஸோ அதாட்டம் 4 மடங்கு. அப்போ ஒரு 4,32,000க்கு ஒரு தரங்கிறப்ப 4 மடங்குங்கிறப்ப 4 அவதாரம் எடுத்திருக்கார். அப்போ கிருதா யுகத்தில் 4 அவதாரம், திரேதா யுகத்தில் 3, துவாபார யுகத்தில் 2, கலியுகத்தில் 1, மொத்தம் 10 அவதாரம். இதை தான் தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஆண்டுகளில் எல்லா ஆண்டுகள்லையும் இப்படியே மனிதர்களும் இந்த மாதிரி விலங்குகள் இப்படி தான் பரிணாம வளர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சைக்கிள், மாறி 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 வரும். அப்படி இருக்கிறப்ப அது எல்லாமே பூமி முழுசும் வந்து தண்ணியால் சூழ்ந்தப்பட்ட காலமெல்லாம் இருக்குது. அந்த வடதுருவம் மட்டுமே, அதாவது உங்களுக்கு அது மட்டும் வந்து பனி படர்ந்து மீதி எல்லாம் தண்ணியாகவே, எந்த இடத்துலையும் நிலப்பரப்பே இல்லாத காலகட்டமும் பூமியில் இருந்திருக்குது. அப்போ ஏற்கனவே பார்த்த அந்த வீடியோங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது பூலோகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, லோகங்கள் வந்து 4 லோகங்களாக பிரிக்கலாம். பூலோகம், பாதாள லோகம், தேவலோகம், சக்தி லோகம்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த பூலோகத்தையே வந்து மனிதர்கள் வாழ்கிற உருவத்தோடு வாழ்கிற மனிதர்கள், உருவமில்லாத இறந்த மனிதர்களோட ஆத்மா இருக்கிற இடம். அதாவது அவங்க இந்த பூமியில் வாழ்ந்து அவங்களோட குழந்தைங்க, சொத்து, பணம் அப்படிங்கிற ஆசை பாசங்களோட வாழ்ந்து அந்த ஆசையை வந்து அந்த மண்ணை, அதாவது அவங்களோட இந்த ஜென்மத்தோட வாசனையை உதற வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அருவமாக இருக்கிறவங்க நம்ம பிதர்கள்னு சொல்கிறோம், முன்னோர்கள். அந்த மாதிரி இறந்தவர்களோட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து அது ரெண்டும் சேர்ந்து தான் மகாலோகம், மகாபூமின்னு சொல்கிறாங்க. அதாவது அருவமும் உருவமும் இருந்தது பூலோகம். இந்த பூலோகத்தெல்லாம் இயக்கிட்டு இருக்கிற சக்திகள், இந்த மாதிரி இந்திரன், சந்திரன், இந்த மாதிரி அதெல்லாம் அதாவது நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக உருவம் வச்சவங்க தவிர ஒரு பல சக்திகள் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கிற சக்திகள் இருக்கிறத நம்ம தேவலோகம் அப்படின்னோம். கீழே, அதாவது பூமிக்கு அடியில் அப்படிங்கிறது பூமிக்கு நடுவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடல் வழியாக அதுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. நிறையா புராணங்கள்லேயும் நிறைய இதுலேயும் கடலுக்கு அடியில் போய் தான் அந்த ஒரு திடீர்னு புது ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அதனால் அந்த பாதாள லோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தான் நாகலோகம்னு சொல்லுவோம். அதை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ மொத்தத்தில் 4 லோகம் இருக்குது. இந்த 4 லோகங்களும் வந்து என்னென்னா, பூலோகத்தில் வெறும் தண்ணி மட்டுமே, உயிரினங்கள் இல்லாத காலமும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன் நான். உயிரினங்கள்லாம் மனிதர்கள் இந்த மாதிரி மரம் செடி கொடிலாம் இல்லாத காலமும் உண்டு. அதெல்லாம் அந்த கிருதா யுகமான யுகம், சத்திய யுகம் இருக்குது இல்லையா, அதில் இருந்திருக்கும். அதில் வந்து வெறும் தேவர்கள், அதாவது நல்லவங்க மட்டுமே பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க. உருவத்தோடு தான் இருக்கணும், இல்லை உருவம் எல்லாமே இருந்த காலம் இருக்குது. அதனால் அந்த சதுரயுகத்தோட யுகத்தில், கிருதா யுகத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில் எடுத்த 4 அவதாரங்கள், அதாவது கிருதா யுகத்தில் 4 அவதாரம். ஏன்னா 4 மடங்கு கலியுகம் மாட்டம் ஆண்டுகள் இருக்குது. கலியுகத்துக்கு 4,32,000 அப்படின்னா அதுக்கு வந்து 17 லட்சத்துக்கு மேலே போயிடும். அதான் 4 மடங்கு. ஸோ அதனால் அதுக்கு 4 அவதாரம் எடுத்துருக்குது. அந்த 4 அவதாரமும் கூட எல்லாமே உருவகப்படுத்தப்பட்டது. அதாவது அப்படி தான் அது இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அவதாரம்னா அந்த உருவத்தோடு இல்லை, அது ஒரு சிம்பிள். ஏற்கனவே அது சொல்லியிருக்கிறேன். அது புரிய வைக்கிறதுக்காக ஒரு உருவத்தை கொடுத்தாங்க. எப்படி, ஏதாவது ஒரு உதாரணத்து மூலமாக தான் சொல்லணும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த மச்ச அவதாரம் அப்படின்னா மீன் பாருங்கள், மீன் அவதாரம் தான் எடுத்துருக்கு. ஏன்னா வெறும் தண்ணியில் மனிதர்களே இல்லைனாலும் அதர்மம் நடக்குமானா, அருவமாக இருக்கிற சக்திகளாலேயும் அதர்மம் நடக்கும். நிறைய அசுரர்கள் உருவம் இல்லாமல் இருந்தவங்களே, மனிதர்களெல்லாம் இல்லாத சமயத்திலேயே வந்து இப்போ மகிஷன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுரன் கூட அருவமாக இருந்த ஒரு தீய சக்தி தான் அது. எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறாக இருக்குதோ அதெல்லாம் தீய சக்தி. அப்படி பார்க்குறப்ப அந்த காலகட்டத்தில் பாருங்கள், மச்சாவதாரம் அப்படிங்கிறது வெறும் தண்ணியில் இருக்கிறதுனால அது வந்து அந்த விஷ்ணுவோட வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம், கை, காலெல்லாம் கொடுத்து சங்கு சக்கரம் கொடுத்து கீழே உருவத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனோட உருவமாக கொடுத்துருக்குறாங்க. அது மச்சாவதாரம். ஒவ்வொரு அவதாரம் எடுத்ததும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்திருக்குது, என்ன காரணத்துக்கு எடுத்திருக்குதுங்கிறதும் அவதாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. பட் நிறையா உதாரணங்களோட சொன்னதுனால கடைசியில் உதாரணம் நின்று போச்சு. எதுக்காக அவதாரம் எடுத்தாங்கிறது தெரில. உதாரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னா முழுசும் புரியாமல்
அதை வந்து தப்பு அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாதுங்கிறதும் அது வெறும் கதைங்கிறதும் புராணங்கிறதும் சொல்கிறோமே தவிர முழுசும் புரிஞ்சிக்காமல் நாம் வந்து அதை உடனே சொல்லக்கூடாது. எனக்கு தெரியலைங்க, இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம்னு வேணால் சொல்லலாம். அப்படி பார்த்தா அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறப்ப நம்ம உதாரணத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா சிக்கலாகி போயிடும். இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதாவது எல்லோரும் ஒத்துமையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுப்பாங்க, சேர்ந்து இருந்தீங்கன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கெல்லாம் சொல்கிறதுக்கு இது எப்படி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது? அதுங்களுக்கு ஏற்ற அப்படி புரிய வைக்கணும். அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது 4 மாடுங்க காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு சிங்கம் அந்த மாடுங்களை அடிக்க வரப்போ அந்த 4 மாடும் சேர்ந்து அந்த சிங்கத்தை துரத்திடும். பட் இந்த மாடுங்க சண்டை பண்ணிட்டு பிரிஞ்சு இருக்கிறப்ப அந்த சிங்கம் வந்து ஒன்று ஒன்றா அடித்து தின்னுட்டு போயிடும். அதோட நீதி போதனை கதையெல்லாம் வர்றது. அதோட நீதி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒத்துமையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. அங்கே எக்ஸாம்பிள் மாடும் சிங்கமும். ஆனால் சொல்ல வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீதி என்னவோ ஒத்துமையாக இருங்கங்கிறது தான். அந்த ஒத்துமையாக இருங்கங்கிற விஷயத்தை விட்டுட்டு மாடுகளுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு, அது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டெல்லாம் கூட கட்டிக்குமா அப்படின்னு பேசினா என்ன சொல்ல முடியும்? மாடுங்களுக்கு ஆறாத அறிவே கிடையாது, அது எப்படி ஃப்ரெண்டாக இருக்கும்? அப்புறம் 4 சேர்ந்து சிங்கத்தை கொண்டு போய் அடித்து துரத்திடுமா? 4 மாடு சேர்ந்தால் அப்போ ஒரு சிங்கத்தை கொல்ல முடியுமா? அதெல்லாம் கதை. ஆமாம், அது கதை தான், புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. எதை புரிஞ்சிக்கணும்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒத்துமையாக இருங்கிறத தான் புரிஞ்சிக்கணும். ஒரு குழந்தை வந்து பூமி எப்படி இருக்குன்னு கேட்டால் உடனே அதுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நாம் ஒரு லட்டை எடுத்து பூமி உருண்டையாக இருக்கும்பா இந்த லட்டு மாதிரி அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த வடிவம் மட்டும்தான் பூமிக்கும் லட்டுக்கும் பொருந்தது தவிர வேறு எதுவுமே பொருந்தாது. உடனே அந்த குழந்தை இப்போ பூமியை புட்டு திங்கலாமா? நல்லா இனிக்குமா? கடைகளில் விற்பாங்களா? அது 1 கிலோவுக்கு எத்தனை பூமி கிடைக்கும் அப்படின்னு அது கேட்கக்கூடாது. அதனால் உதாரணங்கள்ங்கிறது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அந்த கரு என்னவோ அந்த அந்த விஷயத்தை விட்டடிச்சு விட்டு உதாரணங்களை பிடிச்சிக்கிறதுங்கிறது நம்மளோட அறியாமையை காட்டுதை தவிர, அதனால் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன இதுக்காக எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்து சனாதன தர்மம் அழகாக சொல்லியிருக்குது. அப்போ இந்த மச்சாவதாரம் அந்த காலகட்டத்தில் எடுத்தது, அதாவது கிருதாயுகத்தில் 4 அவதாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸு கலந்ததாகவே இருக்குது. அப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்கும் பாருங்கள். மீன் அவதாரம் எடுத்தாருங்கிறாங்க, அப்புறம் கூர்ம அவதாரம் எடுத்ததாக சொல்கிறாங்க. கூர்ம அவதாரம் எடுத்தது அப்படிங்கிறது அது அந்த கூர்ம அவதாரங்கிறது ஒரு ஆமையாக எடுத்ததாக சொல்கிறாங்க. ஒரு ஆமை அவதாரம் தான் கூர்ம அவதாரங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமை அப்படிங்கிற இது கடல் ஆமைகளும் இருக்குது, கடலுக்குள்ளெல்லாம் போகும், மேலே வரும், அது கடல் ஆமைகளும் இருக்குது. அப்போ கூட பாருங்கள், அப்போ ஆனால் நிலப்பரப்புலையும் வரும். அப்போ நிலமும் நிலமும் கொஞ்சம் தண்ணியும் இருந்ததுக்கு உண்டான காலகட்டமாக இருந்திருக்குது. அப்போவும் நான் தான் சொல்கிறேன், தீய சக்திகள் அதர்மம் அப்படிங்கிறது உருவத்தோடு பண்ணினா மட்டும்தான் அது அதர்ம செயல்னு சொல்ல முடியாது. இப்போ உருவமே இல்லாத ஒரு விஷவாயு பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பற்றியும் கொள்ளுது அப்படின்னா அது அதர்மம் கிடையாதா? அது கெட்டது இல்லையா? உருவத்தோடு வந்தால் மட்டும்தான் அது கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அதனால் அதர்மங்கிறது உருவமோ உருவம் இல்லாத அருவமாவோ எப்படி வேணாலும் பூமியிலையோ ஆகாயத்துலேயோ இந்த பிரபஞ்சத்தில் எங்கே நடந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டியது அந்த பிரபஞ்ச சக்தியோட, நம்ம கடவுள்னு சொல்கிற அந்த சக்தியோட வேலை. அங்கே வேறு மாதிரி இப்போ ஒரு ஒளி கூட சண்டை போடணுன்னா ஒரு ஒளியாக தான் மாறணும். இப்போ அந்த மாதிரி சிங்கத்து கூட சண்டை போடுறதா இன்னொரு சிங்கமாவோ இல்லை பலம் வாய்ந்த பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்து கூட போராடுற மனிதனாவோ எப்படியே தான் உருவாகணும். அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி அந்தந்த உருவங்கள் எடுத்தது. அந்த உருவத்தில் ஒன்று கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் வராக அவதாரம். வராக அவதாரங்கிறது அந்த முகம் பார்த்திங்கன்னா பன்னியோட முகமாக இருந்திருக்குது. நீங்கள் அது அந்த வராக அவதாரத்தில் அது வருது அப்படின்னாவே அதோட குணத்துக்கு ஏற்றபடி அந்த சமயத்தை சித்தரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு கற்பனை மூலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க, மனித உருவத்தை போட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வராகத்தோட முகத்தை வச்சு அது அந்த காலகட்டத்தில் அவதாரம் எடுத்தது, பூமிக்கே ஆபத்து வந்தது அந்த சமயத்தில் எடுத்ததுங்கிறாங்க. வராகங்கிறது
நல்ல நில பகுதியில் சேத்துல அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் இருக்கிறது. அப்போ நிலப்பகுதியில் சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு இடமும் உருவாயிருச்சு. அந்த சமயத்தில் ஆபத்து வந்தது அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி வீடியோவில் நான் அறிஞ்சதையும் உணர்ந்ததையும் பகிர்ந்துக்க போகிறேன். ஆனாலும் இப்போ நாம் வந்து இந்த அவதாரத்தை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம், ஒன்றையும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கல. ஆனால் வராக அவதாரம் இதெல்லாம் கிருதாயுகத்தில் வந்த 4 அவதாரமே பாருங்கள் விலங்குகள் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரமும் நரன்னா மனிதன், சிம்மம் அப்படின்னா சிங்கம். அதனால் மனித உடம்பும் சிங்க முகத்தோட காட்சி அளிக்குது நரசிம்ம அவதாரம். இப்போ சிங்கங்கள் வாழணும் அப்படின்னா சிங்கத்தோட உணவு என்ன? மான், மற்ற ஒரு சில விலங்குகள். அப்போ அந்த விலங்குகள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த விலங்குகள்லாம் உற்பத்தி ஆகி அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது. அதனால் அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்படி வந்த ஆபத்துக்கு ஏற்றாப்படி நரனும் சிம்மமும் சேர்ந்த ஒரு உருவம் நரசிம்மம். நரன்னா மனிதன், சிம்மம்னா சிங்கம். நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்குது. இந்த 4 அவதாரங்களும் கிருதாயுகத்தில் எடுத்தது. அதாவது 4,32,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அவதாரம். அதான் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். இதெல்லாம் ஏற்கனவே இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணது. இது ஒரு சைக்கிள், அதை மாற்றவே முடியாது. இந்த 4 அவதாரங்களும் பாருங்கள், ஒன்று படிப்படியாக விலங்குகள் சம்மந்தப்பட்டதாகவும், அதாவது ஒன்று மீன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமை, இன்னொன்று வந்து பன்னியோட முகம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட முகம், இப்படி வந்திருக்குது. அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்தில் 3,4,32,000 வருடங்கள் வரும். அப்போ 3 அவதாரம். எது? வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராம அவதாரம். இப்போ வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம் எல்லாமே எல்லாம் மனித உருவமே வந்துருச்சு பாருங்கள் முழுசும். அப்போ உயிர்கள் உற்பத்தி ஆயிடுச்சு, மனிதர்கள் உருவாகிட்டாங்க. இப்போ 2வது யுகமான திரேதாயுகத்திலேயே ஃபஸ்ட்டு 4,32,000 வருஷங்கள் அதில் மனிதர்களோட அகங்காரம் இதெல்லாம் அழிக்கிறதுக்காக, அவங்கள வந்து எடுத்துறதுக்காக பூமியிலேயே உருவம் எடுத்த ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். அடுத்தது பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரங்கிறது முனிவர்களுக்கும் சாதுக்களுக்கும் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் நல்ல மனிதர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்த சத்திரிய குலம் அந்த காலகட்டத்தில் அரசர்களோட வந்து அராஜகம், வரிச்சுமை, நிறைய அதர்ம செயல்கள் இருந்தது. அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு முனிகுமரனே வந்து பார்த்திங்கன்னா பரசுராமராக ஒரு சத்திரியனாக மாறினார். அடுத்தது ராமாவதாரம். ராமாவதாரத்தோட நோக்கம் வந்து இவர் மட்டும் நம்ம ராவணனை லங்கேஸ்வரனை அழிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டணும். துவாபார யுகத்தில் 3வது அவதாரம். ஏன்னா இல்லை அதாவது திரேதாயுகத்தில் 3வது அவதாரம், கிருதாயுகத்தில் 4, கிருதாயுகத்தில், அப்புறம் திரேதாயுகத்தில் 3 அவதாரம். அதில் 3வது அவதாரம் ராமர் அவதாரம். அவர் மக்களுக்கு வாழ்ந்து இப்படி தான் இருக்கணும், இதுதான் தர்மம், இப்படி தான் மனிதர்களுக்கு உண்டான தர்மம், இது வந்து விலங்குகளுக்கு உண்டான தர்மம் அப்படின்னு எல்லாம் நிறைய இடத்துல அனுமனை அறிமுகப்படுத்தினதுலேருந்து நிறைய போகிற வழி அந்த நாடு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து உதாரணமாக காட்டிட்டு போனார் ராமர். அது ராமாவதாரம். அது வரைக்கும் திரேதாயுகம் முடிஞ்சது. அடுத்தது துவாபார யுகம். துவாபார யுகம் பலராமரோட அவதாரம் எடுத்திருக்காரு. பலராமர் அவர் அந்த காலகட்டத்தில் வந்து உணவு உற்பத்தி, ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு நாளாக. ஏன்னா பாருங்கள், பூமி வெறும் தண்ணியாக இருந்து அப்புறம் நிலமாக மாறி சகதியாக மாறி அப்படியே வந்திருக்கிறப்ப ஜனங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு நிறைய உணவுகளும் மற்றதும் எதோலாம் தேவையான ஒரு சூழல் வந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சூழலில் அவங்கள எல்லாத்தையும் சரிப்படுத்தி வாழ்க்கையை நெறிப்படுத்தணும், இயற்கை வழியில் கொண்டுட்டு போகணும், தர்ம வழியில் கொண்டுட்டு போகணும், இயற்கை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக பலராமர் அவதாரம் எடுத்திருக்கிறார். இது எப்போ? 3வது யுகமான துவாபார யுகத்தில் அவதாரம். 4,32,000 ஆண்டுகளில் அவர் எடுத்திருக்கிறார். அடுத்தது கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் இனி பிறக்க போகிறது கலியுகம். கலியுகத்தில் வந்து மனிதர்கள் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தாக்கிக்குவாங்க, எந்த விதமான நியாய தர்மத்தையுமே கடைப்பிடிக்க மாட்டாங்க, ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்.
ஸோ ரொம்ப அதர்மம் வந்து அதிகமாக தலை தூக்கி ஆடும். ஏன்னா மற்ற யுகங்களெல்லாம் கலியுகம் வந்து ரொம்ப மோசமான யுகம். இப்போ கிருதா யுகம்னா அதில் நல்லவங்க மட்டுமே இருந்தாங்கங்கிறாங்க. அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு சக்தியுமே வந்து பூமியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து பக்கத்துலேயே இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் துவாபார யுகத்தில், அதாவது இந்த வீடு கெட்டவனா இந்த வீட்டில் நல்லவன் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் கலியுகத்தில் ஒருத்தனே நல்லவனாகவும் ஒருத்தனே கெட்டவனாகவும் அவனுக்குள்ளேயே அவன் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரப்போகிற யுகம் கலியுகம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாபார யுகத்தோட கடைசி அப்படிங்கிறதுனால அது பூமியில் இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதர்மங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்து மகாபாரத போரை வந்து நடத்தி பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் சண்டை கொடுத்து அந்த மகாபாரத போர் மூலமாகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர கலியுகத்தில் வந்து எந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கிறது. ஏன்னா வேதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அப்புறம் உபநிஷத்துக்கள் வந்தது. அந்த உபநிஷத்துக்களில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த வேதத்திலேருந்து உபநிஷத்துக்கள்லேருந்து இன்னும் சுலபமாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பகவத்கீதையை உருவாக்குனார். அந்த பகவத்கீதையை இப்படி வாழ வச்சு பாண்டவர்களையும் இன்னும் தர்மத்து வழியில் போகிறவங்களையும் காட்டி அதை உதாரணமாகவே வாழ்ந்து நடத்தி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி நடத்தி காட்டு போனார் கிருஷ்ணர். அப்புறம் 10வது அவதாரம் கல்கி அவதாரம், அதுவும் கடைசியில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. 4,32,000 வருஷத்தில் தான் வருங்கிறாங்க. இப்போ ஒரு 5,500 வருஷங்கள் தான் ஆகிருக்குது. அதனால் அந்த அந்த அவதாரம் எடுப்பாங்க. அவர் வெள்ளை குதிரையில் வருவார் அந்த சக்தி அப்படிங்கிறாங்க. மனித உருவம் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது வந்து நிறையா இடத்துங்களில் சரி பண்ணுறதுக்காக எடுப்பாங்க. கல்கிங்கிறவர் ஒரே இடத்துல எடுக்கிறதில்ல. ஏன்னா கலியுகத்தில் அதர்மம் வந்து அதிகமாக தலை தூக்கிறதுனால மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா தர்மத்து வழியில் கூட்டிகிட்டு போகணும். தர்மத்து வழியில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அதர்மத்து வழியில் இருக்கிறவங்களால எக்கச்சக்கமான இடைஞ்சல் வருங்கிறதுனால அந்த கல்கி அவதாரம் பல பகுதிகளில் எடுக்கப்படும். எடுத்து சரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நான் உணர்ந்ததில்லை அறிஞ்ச விஷயம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உருவமாக இருக்கிறத வச்சு அறிந்தது மட்டும்தான் அறிவியலாக சொல்கிறோம். உருவம் இல்லாத உணர்கிற விஷயங்கள் வந்து எக்கச்சக்கம். அந்த உணர்ந்ததை எப்படி பார்த்தா கல்கி அவதாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவதாரம் வந்து ஏற்கனவே நிகழ்ந்ததாக நான் நம்புகிறேன். என்னால் உணர முடிஞ்சது. அது அந்த அவதாரம் தான் சுவாமி ஐயப்பன். அவரோட வாகனம் வந்து புலி வாகனம் இல்லை. புலி வாகனங்கிறது புலிப்பாலை கொண்டு வர சொல்லி பந்தல நாட்டு ராணி சொன்னதுனால அவர் போய் புலிகளை வந்து கூட்டிகிட்டு வந்தார். வரப்போ வந்து இந்திரன் புலியாக மாதிரி அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அவரோட உண்மையான வாகனம் வெள்ளை குதிரை தான். அவர் தான் ஒருத்தனுக்குள்ளேயே இருக்கிற தீய சக்தியும் நல்ல சக்தியும் தீய சக்திக்கிட்ட இருந்து அந்த நல்ல சக்தியை காப்பாற்றணும். ஒருத்தனுக்குள்ளேயே ரெண்டு இருக்குது. ஒருத்தனுக்குள்ளேயே ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. வெளியே நடந்தால் பரவாயில்ல. பக்கத்தில் இருந்தாங்க. முன்னாடி யுகம் துவாபார யுகத்தில் அதாவது பாண்டவர்கள் இருந்தாங்க, கௌரவர்கள் இருந்தாங்க. அதில் விதுரர் இருந்தார், பீஷ்மர் இருந்தார், பக்கத்துலேயே துரியோதனர் இருந்தான், இவங்க கௌரவர்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அந்த சண்டை வேறு. இப்போ கலியுகத்தில் ஒருத்தனுக்குள்ளேயே நல்லவனும் கெட்டவனும் இருக்கிறாங்கிறப்ப அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு பகுதியில் ஐயப்பனா அந்த கல்கி அவதாரம் எடுத்திருக்காரு. இன்னும் பல பகுதியில் எடுப்பாருங்கிறத தான் நான் உணர்கிறேன். இதுக்கு என்னால் எந்த விதமான ஆதாரங்களும் எதுவும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் என்னோட உணர்தல் என்னோட நம்பிக்கை அதான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 10 அவதாரங்களும் 10 அவதாரங்களோட நோக்கமும் இயற்கையை சமநிலைப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது தான் அவதாரங்கள். ஸோ அதில் 4,32,000 வருஷங்களில் ஒரு முறை வந்து அவதாரம் எடுக்கிறாரு விஷ்ணு. காக்கிறதுக்காக விஷ்ணுங்கிற அந்த சக்தி இந்த பார்க்கடலில் ஆதி சேஷன் மேலே ஆதி கேசவனா பள்ளி கொண்டு இருக்கிற சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதாரராக இருக்கிற அந்த விஷ்ணுவோட வேலை காக்கிறது தான்.
பூமியில் இருக்கிற உயிர்கள் மத்தியிலையும் வர இடைஞ்சல், அதுக்கப்புறம் வந்து அந்த சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களுக்கு நடுவில் உருவம் இல்லாமையோ உருவத்தோடையோ ஏற்படுற எல்லா இடைஞ்சல்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். வரப்போ இவர் அவதாரம் எடுத்து அவதார புருஷராக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரிப்பட்டிருக்கிறாரு. அதுதான் அந்த 10 அவதாரம், தசாவதாரம்.